ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஆனால் ஒரே நீர் இல்லை. நான் கேட்டால் மறுக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணீர் வர தர முடியாது தமிழர்களுக்குங்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? தன்மானம் மிக்கவனுக்கு ஒரு அழகு மின்சாரம், ஒரு துளி மின்சாரம் உனக்கு கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்று தோணும். அவன் தண்ணீர் தர மறுப்பான். இவன் அதிகாரத்தை நிறுவ இங்கிருக்கிற திராவிட தலைவர்கள் அங்கு போய் அவனுக்கு ஆதரவாக வேலை செய்வார்கள். அவன் மறுப்பான், அடித்து எங்களை விரட்டுவான். தடுக்க துப்பற்று கைகட்டி நிற்பார்கள். ஒரு தனியார் பள்ளியிலே படிக்கிற மாணவன் எல்லாம் ஒற்றுமையாக தங்கும் விடுதியில் படிக்கிற போது அரசு பள்ளியில் ஏன் ஆதி திராவிடருக்கு என்று தனியாக நீ வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? என்ன சமூக நீதியை நிலைநாட்டினாய்? என்ன சகோதரத்துவம் சமத்துவத்தை நிலைநாட்டினாய்? கட்டடத்துக்கு பெயர் சமூக நீதி கட்டடம் என்று வைக்கிறாய். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு பெயர் செங்கலும் சிமெண்டும் சாந்தமாடா சமூக நீதி? எது சமூக நீதி? எப்படி எப்படி பாருங்க. இப்ப என்ன செய்யும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சி என்ற பெருமளவனின் துவக்கிலிருந்து வெடித்த ஒரு தோட்டா சீமான் என்ற எளிய மகன் 234 தோட்டாக்களை இந்த களத்திலே 26 தேர்தல் களத்திலே வெடிக்க செய்கிறேன் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும். 117 பெண்களுக்கு இடம் கொடுக்கிறது அதெல்லாம் பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கடமை செய்கிறோம். அதுல என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எல்லா நிலங்களிலும் அவரவர் உரிமையை பாதுகாத்து அவரவர் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு வாழ்கிற போது தமிழ் இனம் மட்டும் தன் தாய் நிலத்தில் தன் அரசியல் அதிகாரத்தையும் வலிமையையும் அதிகாரத்தையும் இழந்துவிட்டு தன் நிலத்திலேயே அடிமைப்பட்டு தாழ்ந்து கிடக்கிறது என்றால் இதைவிட உலகத்தில் அடிமைக்கு சார்ந்து வேறு என்ன வேண்டும்? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாத வந்து சகித்துக் கொள்கிறான். நபிகள் நாயகம் நமக்கு என்ன போதிக்கிறார்கள்? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார். அரசே மதுவை காய்ச்சி விற்கிறது, இது ஒரு கொடுமை. அரசே நஞ்சை கொடுக்கிறது தன் குடிகளுக்கு. படிக்க வைக்கிறதில் காட்டுகிற ஆர்வத்தை விட குடிக்க வைக்கிறதில் அதிக ஆர்வம் காட்டுகிறது அரசு. இது எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? ஆனால் தெரிகிறது, எதிர்க்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறான். அவன் ஊழல் செய்கிறானே, யாரு செய்யவில்லை? அவன் லஞ்சம் பெறுகிறானே, யாரு பெறவில்லை? இப்படி பிள்ளைகள் எல்லாம் குடிச்சு கெடுகிறார்களே, யாரப்பா குடிக்கவில்லை? இப்படி சொல்லி 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 சகித்துக் கொள்வதில் தான்